முன்னொரு காலத்தில் விஸ்வாமித்திரர் கடுமையாக தவம் செய்து கொண்டிருந்தார். அவரது தவசக்தி அதிகரிப்பதை பார்த்து இந்திரன் பயந்தார். அதை நிறுத்த அப்சரையான மேனகாவை அனுப்பினார். மேனகா பூமிக்கு வந்து தனது அழகால் உலகையே மயக்கினாள். அவளது அழகும் நடனமும் விஸ்வாமித்திரரின் மனதை கவர்ந்தது. அவர் தவத்தை மறந்து மேனகாவுடன் வாழ்ந்தார். அவர்களுக்கு சகுந்தலா பிறந்தாள். ஒரு நாள் இது எல்லாம் இந்திரனின் சதி என்பதை உணர்ந்தார். கோபத்தில் மேகனாவை சாபமிட்டார். மேனகா வானுலகத்திற்கு திரும்பினாள். அந்த பிரிவு மிகவும் வேதனையானது. அந்த வேதனையான பிரிவுக்கு பிறகு சகுந்தலா ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள்.